இசாலா கப் ஆர்சிபி எப்படிப்பட்ட டீமை எடுத்திருக்காங்க சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்பவுமே அவங்க பேட்ஸ்மேன்ஸை தான் நோக்கி போவாங்க. இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு நல்ல பவுலர்ஸும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் நம்புறீங்களான்னு தான் நம்ம வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்த பிளேயர்ஸை ஆர்சிபி எடுக்கவே இல்லை. அவங்க எதிர்பார்த்த பிளேயர்ஸும் அவங்க எடுக்காமல் போயிட்டாங்க. முக்கியமாக கேஎல் ராகுல ஆர்சிபி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை. நம்ம டிஎஸ்பி சிராஜை கூட அவங்க கைட்டி விட்டுட்டாங்க. அப்படி எப்படிதான் பவுலர்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா தரமான பவுலர்ஸை இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்ஜாக்ஸையும் இவங்க விட்டு கொடுத்துட்டு அம்பானிக்கிட்ட கையை கொடுத்து சிரிச்சது பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக போச்சுங்க. ஆனால் அந்த ஸ்பாட்டை அதை நிரப்பத்துக்கு நம்ம ஆர்சிபி ஓனர்ஸ் படாத பாடுபட்டு ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க. என்ன மாதிரி பிளேயரை எடுத்திருக்காங்க, இவங்க என்ன மாதிரி பிளேயிங் லெவனை எடுத்தால் ஆர்சிபி இந்த வருஷம் கப்பு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அந்த பிளேயிங் லெவனை தொடர்ந்து பாருங்க. அந்த பிளேயிங் லெவனில் முக்கியமான பிளேயராக பில் சால்ட்டு, இவர் கேகேஆரில் பொழந்து கட்டிட்டு இருந்தார். இந்த வருஷம் நம்ம ஆர்சிபி சின்ன சாமி கோனில் 6-4 அடிப்பார் நான் எதிர்பார்க்குறேன். அவர் கூட சேர்ந்து நம்ம கிங் கோலி, இவங்க 2 பேர் சேர்ந்து நின்று ஆடினாலே ஆர்சிபி குறைஞ்சது 200 ரன் அடிப்பாங்க. இவங்க 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு மாட்டினாலே கண்டிப்பாக ஆர்சிபி நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒன் டவுன் ஆன பட்டிதர், இவர் நல்ல ரீசெண்ட் டைம் நல்லா ஆடிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் 4th டவுனில் லிவிங்ஸ்டன், இவர் பஞ்சாப்ல நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இவர் ஸ்பின்னும் நல்லா போடுவார். ஆஃப் ஸ்பின்னும் லெக் ஸ்பின்னும் ரெண்டும் கலந்து போடுறதால ஆர்சிபிக்கு மிடில் ஓவர்ஸில் நல்ல பக்கபலமாக இருப்பார். அதுக்கப்புறம் ஜித்தி சர்மா, இவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். டிகேவோட ஸ்பாட்டை பர்ஃபெக்டாக இவரை வச்சு நிரப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் எடுக்கிறாங்க பார்த்தா நம்ம குணால் பாண்டியாவை எடுத்து வச்சிருக்காங்க. குணால் பாண்டியா என்னடா இவர் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கான நல்ல ஸ்பின் அட்டாக்கும் இவரும் போடுவார். அதுவும் இல்லாமல் இக்கட்டான சூழ்நிலை ஒரு 10-20 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் வில்ஜாக்ஸை விட்டுட்டு யாரடா எடுக்கப்பீங்க பார்த்தா நம்ம இங்கிலாந்து பிளேயரான பெத்தலை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஆல்ரவுண்டர் வில்ஜாக்ஸுக்கு நிகராக இருப்பார். என்ன கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் நல்லா ஆடுவார். ஆர்சிபி எப்படி இவரை பயன்படுத்த போகிறாங்க நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கேகேஆர் பவுலரான சுயாஷ் சர்மா, இவர் லெக் ஸ்பின் சூப்பராக போடுவார். இவருக்கு பேக்கப்பாக ஸ்வப்னம் சிங் எடுத்து வச்சிருக்காங்க. போன வாட்டி ஆர்சிபியில் ஸ்வப்னம் சிங் நல்லா தான் போட்டார். அதே மாதிரி இவங்க 2 பேரில் யாராவது தான் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம புவி, இவர் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டுங்க. இவர் இந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டாக நம்ம ஆர்சிபி டீமுக்கு கிடைச்சிருக்காரு. இத்தனை வருஷமா ஆர்சிபி டெத் ஓவரில் கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்தாங்க. அந்த சொதப்பில் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம புவி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு பக்கபலமா நம்ம ஹேசல்வுட், இவர் பவர் பிளேல போட்டு விக்கெட்டை தூக்குவார். இவர் டெத் ஓவர்லேயும் சில ஓவர்களை போடுவார். ஆனால் பவர் பிளேல போட்டு பக்காவாக விக்கெட்டை தூக்குவார். அதுக்கப்புறம் கடைசியா நம்ம எஸ் தயால், இவர் ஒரு நல்ல பவுலர்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாரு. ஒரே ஒரு சீசன்ல மட்டும் 5 6 அடிச்சாங்க. அடுத்த சீசன்ல நம்ம ஆர்சிபிக்கு இவருடைய ஸ்பாட்டை சீல் பண்ணிட்டாருங்க. இவர் பவர் பிளேலும் போடுவாரு, டெத் ஓவர்லயும் போடுவாரு. இந்த டீம் வச்சிருந்தாங்கன்னா ஆர்சிபி கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ்ல இவங்க நல்லா ஆடி இவங்களுக்கு லக் இருந்தா கண்டிப்பா இந்த வருஷம் அவங்க கப்படிப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்களும் அதை தான் எதிர்பார்ப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த வருஷமாச்சு ஈசாலா கப் நமதே ஆகுமான்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும்.